friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரம் போட்டு பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படிን மசாலா எல்லாம் போட்டு எப்படி பாப்கார்ன் செய்யலாம் அப்படின்றத பாப்போம். இதுல நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேங்க. அது கொஞ்சம் ஊத்திக்குவோம். அதுல ஒரு ஸ்பூன் பட்டர். இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதையே அதுல போட்டுறலாம். போட்டுட்டு இதுலயே கொஞ்சம் சால்ட் பாருங்க, கொஞ்சம் சால்ட் போடுவோம். கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர், ஒரு 4-5 பீஸ் இருக்கட்டும் பெப்பரை. நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா நுணுக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே இந்த டைமில் போட்டோம்னா நல்லா உரைக்கும், நல்லா அந்த பாப்கார்னில் நல்லா உரைக்கும். இப்படி நம்ம இதிலையே போடும் போது பாப்கார்னில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது. இப்போ நம்ம கடையிலெல்லாம் வாங்கும் போது கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரமும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் சரியாக இருக்கும் அதில் பார்த்தீங்களா. பொரிக்க ஆரம்பிச்சிச்சு, 1-2 பொரியுது பார்த்தீங்கன்னா. இந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே மூடி வச்சிடலாங்க. இல்லைன்னா எல்லா பக்கமும் தெரிச்சிடும். இப்போ ஸ்டவ்வையும் கொஞ்சம் லேசாக ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மூடி வச்சிடணும். நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஆயிலெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு தெரிச்சிருங்க மேலே. அதனால் பார்த்து நீங்கள் செய்யுங்க. அதை நல்லா மூடி வச்சிருங்க. அதை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நல்லா பொரியறதெல்லாம் நின்றுச்சுன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் வந்து வேறு மாதிரி குக்கரோ இல்லை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சத்தம் நின்னதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பட்டு பட்டுன்னு ஒரு சவுண்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நின்னதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுத்தமாக பொரியறதெல்லாம் நின்றுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேட்ச் பார்க்குறதுக்கும் மேட்சை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டோங்க. நீங்கள் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.